பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் நம் அன்பிற்குரிய திரு அருள்தாஸ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் இறைவனின் திருப்பீடத்தின் முன்பாக ஒன்று கூடி நிற்கின்றோம். அவர் இறைவனடி சேர்ந்த பின் கடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டில் அவரின் அன்பும் அர்ப்பணிப்பும் நம் மனங்களில் இன்றும் மாறாத மறையாத நினைவாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று நம் நன்றியுள்ள இதயங்களுடன் அதற்காக அவருக்காக இறைவனிடம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரின் ஆன்மா நித்திய அமைதியில் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டி இத்திருப்பலியின் வாயிலாக மனமாற வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் நம் மனங்களை தூய்மைப்படுத்தி இறைவனின் அருளையும் ஆறுதலையும் நம் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெற வேண்டி வேண்டுவோமாக. இப்போது நம் மனங்களை ஒருமைப்படுத்தி இந்த சிறப்பு மிகுந்த திரு வழிபாட்டை இறைவனின் திருப்பெயரால் தொடங்குவோமாக. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நாம் இன்றைய வழிபாட்டிற்குரிய இறை வார்த்தை பகுதியில் ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வாழ்வில் எது உயர்வாக கருதுகிறார்களோ
அதை தேடி ஓடுகிறார்கள். அதை அடைவதற்கு அன்றாடம் வாழ்வில் உழைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் நித்திய வாழ்வை இலக்கு என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் இறைவனடி சேர்ந்திருக்கின்ற திரு ஏ அருள்தாசருடைய 1ஆம் ஆண்டு விண்ணகு பிறப்பு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்த்து அவர் நித்திய வாழ்வில் முழுமையாக பங்கு பெற புனிதரின் கூட்டத்தில் இணைந்திட நாம் ஒரே குடும்பமாக இங்கு இருக்கின்ற 6 குருக்களோடு இணைந்து நாம் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவன் நம்முடைய ஜபங்களுக்கு செவி சாய்ப்பாராக. தகுதியுடன் பலி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா உம் மீது நோக்கி இருப்போரை காப்பவரே, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானும் எதுவும் இந்த உலகில் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 வரை. அமைதியை நான் இழக்கச் செய்தேன், நலம் என்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறந்து போயின என்று நான் சொல்லிக் கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டிக்காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைந்து நினைந்து என் உள்ளம் கூனி குறுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவரவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக
அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாம் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாம் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாம் நீயாக வேண்டும். சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எங்கள் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலால் நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாம் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும். ஏனை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாம் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாம் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாம் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாம் நீயாக வேண்டும். இரண்டாம் வாசகம். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனம் 13.
யோவானாகிய நான் விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லேமா சபத்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாகோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயில் இருந்த கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதோர் கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பொழுது வெண்ணாடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் திருவாளர் அருள்தாஸ் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலில் கூடி வந்து அவருக்காக ஜெபிக்க கூடி வந்திருக்கின்றோம். முன்னுரையிலே அருமையாக வாசித்தார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில், மகிழ்ச்சிகரமான ஒரு நாளில், இதோ இன்றைய வாசகங்கள் இறப்பை பற்றியும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர்
ஒருபோதும் சாக மாட்டார் என்று வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தாலும், ஆனால் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அருள்தாஸ் உண்மையிலேயே விண்ணகத்தில் பிறந்திருக்கின்றார், பிறந்து 1 வருடம் ஆகின்றது என்ற அந்த மகிழ்ச்சிகரமான விழாவை தான் நாம் கொண்டாடுகின்றோம். போன வருடங்கள் இருந்து திருமதி ஹேமா அவர்களை நன்றாக தெரியும். அவர்கள் பல முறை நம்மிடம் பகிர்ந்து கொண்டது என்னென்றால், அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய தந்தை பட்ட கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கைவிடுதலையும் தாண்டி அவர் நல்ல முறையில் ஒரு மனிதராக உயர்ந்தார். ஒரு பொறுப்புள்ள தந்தையாக, பிறரை நேசிக்கக்கூடியவராக, பிறரை அரவணைக்கக்கூடியவராக, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதையும் விட திருவாளர் அருள்தாஸ் பலவிதமான புண்ணியங்களை அவர் செய்திருக்கலாம், சேகரித்திருக்கலாம். கோடிக்கணக்கான அருளை அவர் பெற்றிருக்கலாம். அவர் செய்த புண்ணியங்களில் ஒன்று நான் நினைப்பது, பெருமைப்படுவது, அவர் பெற்றெடுத்த மகள் ஹேமா கரோலின் என்பது சொல்லுவது மிகையாகாது. ஒரு அருத்தமுள்ள, ஒரு பாசமுள்ள ஒரு மகளை பெற்றெடுத்திருக்கின்றார். அவர் செய்த புண்ணியம். ஏனென்றால் தன்னுடைய தந்தைக்காக அவர் இறந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த 40வது நாள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பசங்கள்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அந்த 40வது நாளை கொண்டாடும் போதும் சரி, இந்த 1வது ஆண்டை கொண்டாடும் போதும் சரி, அவர் செய்த புண்ணியங்கள், அவர் செய்த காரியங்கள், இதையெல்லாம் நினைத்து அந்த அன்பு தந்தைக்கு இந்த அருட்தந்தையர்கள் 6 அருட்தந்தையர்களை அழைத்து, நண்பர்கள், தெரிந்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர் வேறு அவர்களெல்லாம் அழைத்து வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார் என்றால் இது மிகப்பெரிய புண்ணியம். திருமதி ஹேமா செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம், அருள்தாஸ் அவர்களும் செய்த மிகப்பெரிய புண்ணியங்களில் ஒன்று. அவர் உயிரோடு இருக்கும் போதும் சரி, மரித்த பிறகு நாம் அவருடைய மகள், அவருடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர் அவர்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஒரு செயல் என்ன என்றால் இந்த திருப்பலி தான். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி தான். நான் அருட்தந்தையாய் 25 ஆண்டுகள் ஆகிறது. நான் செய்த சாதனைகள் என்ன என்றால், மிகவும் பிடித்தமானது என்னென்றால், கடவுள் என்னை இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு அழைத்து இருக்கின்றார். இந்த மக்களை வழி நடத்துவதற்கு என்னை பக்குவப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே நாம் இன்று அனைவரும் ஒன்றாக கூடி, ஒரே குடும்பமாக கூடி, அருமை நண்பர் அமரர் அருள்தாஸ் அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். அருமையா சொல்லுவாங்க, the source and summit of our faith. the source and summit, ஊற்றும் உச்சமும். இந்த திருப்பலி, இந்த திவ்ய நற்கருணையானது அந்த ஊற்றும் உச்சத்தையும், source and summit, இதை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். நாம் அவருக்கு செய்கின்ற ஒரு மரியாதை, அவருக்கு செய்கின்ற ஒரு கடமை, அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு, பாசம், இந்த அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி, இன்றைய 17வது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் என்னை தெரிந்தால், நாம் எதை தேட வேண்டும்? மண்ணுலகில் வாழும்போது நாம் எதை தேட வேண்டும்? ஆண்டவர் சாலமோன் அரசரை பார்த்து கேட்கின்றார், சாலமோன் அரசரே, என்னுடைய மக்களை நீ வழிநடத்தி வந்திருக்கின்றாய், உனக்கு என்ன வரம் வேண்டும்? கடவுள் சாலமோன் அரசரை பார்த்து கேட்கின்றார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று. உங்களை எல்லாம் பார்த்து கேட்டா என்ன வரம் கேட்பீங்க?
ம்? கடவுள் வந்து உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கல, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். இல்லையா? என்ன வரம் கேட்பீங்க? எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில ஒரு பூசையில கேட்டேன், எனக்கு ஒரு அம்மா நல்ல சாவு வரணும், நல்ல சாவு வரணும். இன்னொரு அம்மா நீண்ட ஆயுள தரணும். எல்லாம் சுயநலம் தானே. ஆனால் சாலமோன், ஆண்டவரே உம் மக்களை வழி நடத்தக்கூடிய, மக்களை நீதியின் முறைப்படி வழி நடத்தக்கூடிய அந்த பக்குவத்தை, இந்த ஞானத்தை கொடும் ஆண்டவரேங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அவர் ஞானத்தை, நீதியின்படி உம் மக்களை வழி நடத்த வேண்டும். நான் யாரையும் அநீதியாக தண்டிக்க கூடாது. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாவிட்டால், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாவிட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது நமக்கு தெரிந்ததுதான். ஆகவே அவர் கேட்கின்றார், உம் மக்களை நீதியின்படி வழிநடத்தக்கூடிய அந்த பக்குவத்தையும் பகுத்தறிவையும் எனக்கு கொடும் என்கின்றார். இதுதான் அவர் அந்த பொக்கிஷத்தை தேர்ந்தெடுக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், நீண்ட ஆயுளை கேட்கவில்லை, நீ செல்வங்களை கேட்கவில்லை, நீ உன்னுடைய எதிரிகளுடைய வீழ்ச்சியை, சாவை கேட்கவில்லை. என்னுடைய மக்களை உனக்காக, உன்னை போல இதுக்கு முன்னும் எவனும் இருக்க மாட்டான், உன்னை போல இதுக்கு அடுத்தும் யாரும் இருக்க மாட்டாங்கிறார். ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, இதுதான் பொக்கிஷம். இதைத்தான் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த முத்து. அந்த செல்வங்கள் என்ன என்றால், பிறருக்கு நல்லது செய்வதே, ஒரு நலமுடன் மன நிறைவோடு வாழ்வது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்பது, அதன் பிரகாரம் வாழ்வது, பிறருக்கு உதவி செய்வது. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒருபோதும் பிறருடைய வீழ்ச்சியையோ, பிறருடைய செல்வத்துக்காகவோ, அவர்களுடைய சார்பிலோ அவர்களை வீழ்ச்சி அடைந்து நாம் அவருடைய வளர்ச்சி அடைய வேண்டும் அது அல்ல. மாறாக இறைவன் கொடுத்த அந்த திருவாளர் அருள்தாஸ் வாழ்ந்தது போல எல்லோரோடும் அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தோடன் வளர்ந்து இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த நற்செய்தியை முத்தாக பயன்படுத்தி 4 பேருக்கு நல்லது செய்யவும், 4 பேருடைய வளர்ச்சியில் ஒரு ஏணிமரமாக இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஜெபிப்போம். குறிப்பாக திருவாளர் அருள்தாஸுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், அவர் செய்த சிறு சிறு குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து வான்வீட்டில் ஏற்றுக்கொள்ளுமாறும், அவர் அங்கிருந்து கொண்டு நம் மக்களுக்கு, இந்த பங்கு மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவார், வேண்டிய வரங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய விசுவாச அறிக்கை. மண்ணையும் அழைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வுரை உணர்ந்துகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்க பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி இறைந்து மன்றாடுவோம். நாம் பாட வேண்டிய பதில்: தூபம் போல என் மன்றாட்டை தயவாயிற்றருளும். தூபம் போல என் மன்றாட்டை தயவாயிற்றருளும். கருணையின் தெய்வமே இறைவா, இறந்து போன திரு அருள்தாஸ் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவருக்கு நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்வுலகில் அவருக்கு இடமளித்தது போல் விண்ணக வீட்டிலும் அவருக்கு இடமளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் நல்ல மேய்ப்பனே இறைவா, எம் திரு அவையை ஆசிர்வதித்தருளும். எம் திரு அவையில் பணிபுரிந்து இறந்து போன பணியாளர்கள் யாவரும் வான் வீட்டில் உம் புகழ் பாடி உமது அரசை அலங்கரிக்கும் தூதுவர்களாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவிகளையும் மன்னிக்கும் தந்தையே இறைவா, இறந்து போன சகோதரர் அருள்தாஸ் இவ்வுலகில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை மன்னித்து அவரது ஆன்மாவை உமது கரங்களில் ஏற்று நிலை வாழ்வு தரை கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாசத்தின் உறைவிடமே இறைவா, இவரது பிரிவால் துயருறும் மனைவி, பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், உறவுகள், நண்பர்களுக்கு நீரே அரணாக இருந்து பாதுகாத்து ஆறுதல் அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இருப்பிடமே இறைவா, இறந்து போன சகோதரரின் குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் உத்தரிப்பு ஸ்தலத்தில் வேதனையும் ஆன்மாக்களுக்கும் அமைதியான இளைப்பாறுதலை கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
நாம் அனைவரும் கொடுக்கும் பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது காகம் நன்மைக்காகவும் உமது கருவிருப்பலையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறெடுத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவெல்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாக முடிவின்றி பாடுவதாவது: ஹோசானா 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 என்றும் இயேசுவுக்கே. ஹோசானா 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 என்றும் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. தூயவர் தூயவர் மூலகின் ஆண்டவர். தூயவர் தூயவர் மூலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. மூலகின்
ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோனி சார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவயல்வில் நிறைவு பெற செய்திரலாம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருவாளர் அருள்தாஸ் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தவர்களும் உம் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தவர்களும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தவர்களும் உமது திருமக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கார்லின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியின் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவார் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை முகம் பார்த்து பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாய், எமக்கு அமைதியாய். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இந்த நாவில் தினம் வந்திடுவார் இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார் உங்கள் அன்பில் நீங்கள் வளர்ந்திடுவேன் உன்னில் இன்பம் என்று நிலைத்திடுவேன் திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன் திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன் மலைநாடு மலர்ந்து வந்தே மனதினிலே பூஜை செய்தே பூஜை செய்தே பூஜை செய்தே இறைவனை வாழ விருந்து தந்தார் இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் வீணின் அருள் நீங்கள் பொழிந்திடுவார் கண்ணின் மணியை காத்திடுவார் அன்பின் பாடல் என்று இசைத்திடுவேன் என்னில் தெய்வம் என்று மகிழ்ந்திடுவேன் தினம் தினம் நான் வருகின்றேன் விருந்தினில் மகிழ்கின்றேன் தினம் தினம் நான் வருகின்றேன் விருந்தினில் மகிழ்கின்றேன் மலரோடு மலர்ந்து வந்தேன் மனதினிலே பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் இறைவனை வாழ விருந்து தந்தார் இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அன்பு தந்தையின் நினைவாக நடைபெற்ற இந்த திருப்பலியை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றி அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபித்த அருட்தந்தையர்களுக்கு ஃபாதர் சுவக்கின், டைரக்டர் ஆஃப் சொமஸ்கின் மல்டிபர்பஸ் ஆக்டிவிட்டி கம்யூனிட்டி, ஃபாதர் நெல்சன், அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஜாயிண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஜெரோம் இல்லம் பாய்ஸ் ஹோம், Father Ramesh, seminarian in charge in Kerala, Somaskin priest. Father Daniel, currently working in Vianney Home, Santhom, Chennai. Father Javahar, formator and procurator for SVD seminarian at St. Thomas Mount Hilltop. And finally, but most importantly, நம்ம பங்கு தந்தை ஃபாதர் கில்பர்ட் ஷோ அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை இறை பக்தியுடன் சிறப்பித்த பாடகர் குழு தலைவர் ரிதீஷுக்கும் பாடகர் குழு உறுப்பினர்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றிகள். அதேபோல் இன்று இங்கு கலந்து கொண்டு எங்கள் தந்தையரின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபித்த அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் தங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து நம்ம ஹோட்டல்ல ஒரு சின்ன லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்களுடைய மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமதி ஹேமா அவர்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் இங்கிருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களுடைய தந்தையின் 1ஆம் ஆண்டு நிறைவு நாளில் ஜெபிப்பதற்காக, திருப்பலி நிறைவேற்றுவதற்காக எங்களை அழைத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்து நன்றி தெரிவித்திருக்கின்றேன். அதே நேரத்தில் அவருடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து ஜெபித்த உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பாராக. இந்த நாளின் சிறப்பு ஆசிரியருக்கு சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவம் மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோடும் என்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் இணைந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது அருள்தாசருடைய படம் மந்திரிக்கப்படும். அனைத்து குருக்கள் இணைந்து வருவார்கள். குடும்பத்தாரும் இணைந்து வாங்க. மகன் அருள்தாஸை வானத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நித்திய வாழ்க்கை பரிசாக கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து என்னுடைய மகன் அருள்தாஸ் வானத்தில் பொழுது அவருக்கு என்னுடைய இறை மகிழ்ச்சியை கொடுத்து இல்லாத மொழியை அவர்களே முடிவு செய்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா ஜனங்களும் திருப்பணி மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆழ்வார்களை அவர் நிறைவாக மகனேசு வழியாக இறைவன் தந்தை மகன் ஆவியார் அருள்தாஸ் அவருடைய மகத்தை ஆசிரியராக Gambar recording. Boleh tu. சரணம் உங்கள் பாதாரம் புவிக்காதாரம் கண்ணி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல் மா பாவம் எம்மை
மேவாமல் காப்பாயே அருளீவா ஏ கண் மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவனாம் நோமுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவனாம் நோமுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம், மாதாவே சரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.